பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் தவணை யோஜனா 22வது தவணை விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை தற்சமயம் வந்திருக்கு. அந்த புதுப்பிக்கப்பட்ட செய்தி என்ன, அந்த புதுசாக அப்டேட் பண்ண செய்தி என்ன என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசானில் எப்பொழுது உங்களுக்கு கணக்கு வரவு வைக்கப்படுகிறது என்பவனை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் மத்திய அரசின் லட்சிய திட்டமான பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு, கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 3 தவணைகளாக வங்கிகளின் கணக்குகளில் 6000 நேரடி டெபாசிட் செய்யப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தில் 21 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுவிட்டன. இப்பொழுது விவசாயிகள் 22வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். சிறப்பு என்னவென்றால், இந்த ஆண்டு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு இந்த தொகையை விவசாயிகளின் வங்கிகளில் டெபாசிட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ மக்களை பார்த்திங்கன்னா இந்த எப்போ வரும் பிஎம் கிசானுடைய 22வது தொகை, 21வது தொகை ஆல்ரெடி நவம்பர் 19, 2022 அன்றைக்கு வெளியிடப்பட்டது. இந்த தவணை 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. அறிக்கையின்படி 22வது தவணை பிப்ரவரி 24க்கு பிறகு தான் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த 24வது தவணை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்பது உறுதி செய்யப்படுகிறது மக்களே. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. இந்த 22வது தவணை தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு சில தினங்களில் வைக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் சில விதிமுறைகளை பின்பற்றணும். இந்த தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்க போகிறாங்க அப்படின்னா இகேஒய்சி கம்ப்ளீட்டாக செய்ய வேண்டியதாக இருக்குங்க. இந்த முறை 2000க்கு பதிலாக பல விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படலாம். டெபாசிட் செய்யப்படும். தொழில்நுட்ப காரணங்களாலோ அந்த ஆவணப்படைகளாலோ 21வது தவணை கிடைக்காத விவசாயிகளுக்கும் இந்த முறை 22வது தவணை தொகை சேர்த்து வழங்கப்படும். ஸோ 21வது தவணை நிறைய பேர்த்துக்கு இன்னும் பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கிற மக்களுக்கு 22வது தவணை தொகை 21, 22மே சேர்த்து இவங்க அக்கௌண்ட்டில் போட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இகேஒய்சி கட்டாயமாக நீங்கள் செஞ்சே ஆகணும். தவணை தொகை பெறுவதற்கு விவசாயிகள் இகேஒய்சி கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வலுப்படுத்தப்பட்டு விட்டிருக்கிறார்கள். ஸோ மக்களே, நீங்கள் இந்த இகேஒய்சி முடித்தால் மட்டும்தான் இந்த 22வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கும். இகேஒய்சி முடிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு 22வது தவணை தொகை கிடைப்பதில் பெரும் ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இகேஒய்சியை உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழகத்தில் அங்கங்கே பார்த்திங்கன்னா இ-சேவை மையங்கள் இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி இகேஒய்சியை முடிச்சிருக்க. இல்லை மொபைலில் இருந்தால் வீட்டில் கூட பண்ணிடலாம். பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு pmkisan.gov.in இணையதளத்திற்கு செல்லவும். பிரதான பக்கத்தில் உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். விருப்ப மனுவை கொடுக்கணும். உங்கள் பதிவெண்ணை உங்கள் முன் காட்டப்பட்டுள்ள குறியீட்டை சரியாக நிரப்பவும். உங்கள் பதிவெண்ணையை உங்கள் முன் காட்டப்பட்ட டேட்டா என்பது கெட் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு திரையில் தோன்றும். ஸோ இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்டேட் எல்லான்றதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ பிஎம் கிசானில் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண இருக்கார். மக்களும் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி. ஸோ பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் செய்யப்படுது. ஸோ தயாராக்கியவங்க மக்களை இகேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இகேஒய்சிகள் அனைத்தையும் முடித்து இப்பொழுதிருந்தே உங்களை தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மக்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.